ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? ஐ ஹோப் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 140 டேஸில் 280 டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நான் ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி போட்டிருப்பேன். அதை நீங்களும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன் தெரியுமா? ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இது நான் நினச்சதை விட ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னு போக போக சொல்கிறேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். டோட்டலாக 280 டாபிக்ஸில் நான் இப்போ வரைக்கும் 31 டாபிக்ஸை முடிச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுதுன்னு நினச்சாலும் ஸ்டில் ஐ டோன்ட் ஸ்டாப். ஸ்டார்டிங்கில் ரொம்ப மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. டெய்லி பிளான் பண்ணது மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் போக போக கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன் அப்படின்னு அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். சம் டேஸில் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருப்பேன். படித்து முடிக்கணும், இந்த டாப்பிக்லாம் முடிக்கணும் அப்படின்ருப்பேன். ஒரு சில நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தத்துக்கு ஜீரோவாக இருக்கும். அன்றைக்கி எதுவுமே படிக்க முடியாத மாதிரி இருக்கும். என்னாலே முடியாது, அந்த சிச்சுவேஷனும் அமையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில நாள் இந்த டாப்பிக்லாம் படிக்கணும்னு நினச்சி வச்சுருப்பேன். அதில் பாதியை படிச்சிருப்பேன். இப்படியே தான் போகும். நல்லா ப்ரொடக்டிவாக போகும். சம்டைம்ஸ் ஜீரோவாக இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சமாக படிப்பேன். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, மோட்டிவேஷன் மட்டும் நமக்கு பத்தாது. அப்போ நான் எப்படி கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணேன். அது என்னென்னு சொல்கிறேன். நான் பெரிய டார்கெட்டெல்லாம் யோசிக்கலை. டெய்லி ஸ்மால் டார்கெட்ஸாக தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன் அப்படின்னா மிஸ் ஆன டேஸுக்கு கில்ட்டாலாம் ஃபீலே பண்ணல. சரி, நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த விட்டு போன நாளில் கில்ட்டாகவே ஃபீல் பண்ணவே இல்லை. இது செகண்டு. தேர்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது பெர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம போட்டு வச்ச டைம் டேபிள் படி நம்ம அப்படியே கரெக்டாக எழுந்திரிச்சோமா படித்தோமா அப்படின்னு பெர்ஃபெக்டாலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நம்மளால் என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு இருந்தேன். ஃபோர்த்து ஸ்டெப் டைம் டேபிளை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 10 டாபிக் போட, 15 டாபிக் போட அப்படிலாம் இல்லாமல் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய டைம் டேபிளை நான் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. நம்மளால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் படிக்கிறோம் அப்படின்றதுல மட்டும் நான் தெளிவாக இருந்தேன். இந்த 4 ஸ்டெப்பை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த நாளும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு நான் இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணி வர்றதுக்கு. நான் இன்னையோட சேர்த்து எனக்கு டே 17 நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட எனக்கு 17 நாள் ஆகுது. இந்த 17 நாளுமேவும் இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் என்ன அப்படின்னா பெர்ஃபெக்டாக பண்ண தேவையில்லை, ஆனால் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கணும். நான் முன்னாடியெல்லாம் அந்த 8 ஹவர்ஸ் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் டாபிக் படிக்க முடியுதா, ஓகே பரவாயில்ல, அப்படி தான் நான் கொண்டுட்டு போனேன். அந்த தான் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனு. கன்சிஸ்டன்சி தான் மெயின். மோட்டிவேஷன் வரும் போகும். ஒரு சாங் கேட்போம், நம்ம மோட்டிவேஷன் ஆகும். கொஞ்சம் நேரத்தில் அந்த சாங் மறந்துடும் அப்படின்னா மோட்டிவேஷனும் அப்படியே போயிடும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் வரும் போகும், ஆனால் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்தா கூட நமக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் 31 டாபிக் முடிச்சிருக்கேன். இப்போ நான் முடித்தது முக்கியமே இல்லை. இதை நான் அப்படியே கண்டினியூவாக புதுசாகவும் ஒரு டாப்பிக்கை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 31 டாப்பிக்கையும் நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது டாப்பிக்காக படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம்ல அப்படின்னு விட்டுட்டு அந்த 140 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆகஸ்ட் முடிச்சுட்டு செப்டம்பர் அக்டோபரில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கேன்ல, அப்போ போயிட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த 140 நாளில் நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரிவிஷனும் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ரிவிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் கிடைக்கிறப்பன்னு இல்லை, நம்ம கிடைக்கிற நேரத்தெல்லாம் படிச்சுட்டு ஒரு ரிவிஷனுக்கு ஏற்கனவே படித்த டாப்பிக்கை திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 1 ஹவரை நம்ம ஒதுக்கிக்கிட்டாவேவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 140 டேஸ் சேலஞ்சில் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எவ்வளோ முடிக்க முடியும்னு பார்ப்போம். தெரியல, முடிச்சிடலாம். எவ்வளோ முடிக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். நீங்களும் ஒரு ஸ்மால் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணலாம்.